தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ப்ளூ கலர் லேயர் லைனாக இருக்கும். இது எல்லாத்துலேயும் உங்களோட இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் இந்த லேயரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ இமேஜ் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த லேயருக்குமே அந்த இமேஜ் லேயரை வந்து கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குன்னா அதில் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபிட் அப்படின்றத செட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இல்லைனா ஃபிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, கரெக்டாக வரும். இதே மாதிரி நீங்கள் எல்லா லேயர்லையும் உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லா லேயர்லையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களோட வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணிடுங்க. எடிட் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டு ஆகிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.